அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் பாடம் எண் 7 அதில் இருக்கக்கூடிய 7ஆம் பாடம், அதாவது செயற்கூறுகள் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதி 2 ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா Part-1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது 2வது வீடியோவை நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் எது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு, அதாவது டெஃப் பிரிண்ட் டேட்டா நேம், பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்து ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் 1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம்னா, நேம் 1 அப்படின்றது நம்மளுக்கு இல்லை அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு டைப் எரர்னு காமிக்கிது பாருங்கள். பிரிண்ட் டேட்டா காட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எரர், அதாவது கீவேர்டு ஆர்குமெண்ட் நேம் 1 அப்படின்னு சொன்னதை ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் பிரிண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க, நேம் ஏஜ். எக்ஸாம்பிள் 3 கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் நேம் கொடுத்து கமாண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிரிண்ட் ஏஜ் கொடுத்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டன். அப்போ நம்மளுக்கு 2 டேட்டா, அதாவது 2 அளபுருக்களும் நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே 2 அளபுருக்கள் தேவைப்படுது. அளபுருக்கள்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், பேராமீட்டர். இங்கே ஏஜ் ஈக்குவல் டு 25, நேம் ஈக்குவல் டு ஜிசான் அப்படின்ற 2 டேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த செயற்கூறோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிறது இந்த செயற்கூறோட பேர். அப்போ இதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் டேட்டான்றது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த லைனை பார்த்தோன்னே தான் எனக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது எனக்குள்ள நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த செயற்கூறானது அழைக்கும் செயற்கூறு, இங்கே மேலே இருக்கக்கூடியது அழைக்கப்படும் செயற்கூறு. இந்த இடத்துலேருந்து போகணும் என்ன கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட்டு எக்ஸாம்பிள் 3 கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேமில் என்ன கொடுத்துருக்கோம்னா, நம்ம இங்கே ஏஜ் 25 நேம் ஜிசான்னு கொடுத்துக்கிறோம். அதாவது நீங்கள் என்ன முதல்ல கொடுத்துருக்கிறதுக்கு ரெண்டாவது கொடுத்துருக்கு முதல்ல எடுத்துக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணாலே போதும். நம்ம கொடுத்துருக்கிறது நேம் தானே கொடுத்துருக்குறோம். அப்போ நேம் அப்படின்றது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2வதாக வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஜிசான்றதுக்கு இந்த இடத்துல ஜிசான் அப்படின்றத அங்கேக்குள்ளே எடுத்துக்கும். ஏஜ் அப்படிங்கிறதுக்கு ஏஜ்ன்றதை பிரிண்ட் பண்ணும். என்ன சார் மாற்றி கொடுத்துருக்காங்களே, இங்கே ஏஜ் ஈக்குவல் டு 25, இங்கே நேம் ஈக்குவல் டு ஜிசான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேராமீட்டர் 1க்கு பேராமீட்டரோட 2ஓட மதிப்பு எப்படி போகும், பேராமீட்டர் 2ஓட இருக்கிறது பேராமீட்டர் 1ஓட மதிப்பு எப்படி போகுன்றது தான் இங்கே பைத்தானில் அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இப்போ எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும் அப்படின்னா, வேரியபிள், அதாவது இன்டிஜராக இருந்துச்சுன்னா இன்டிஜர் மதிப்பை அங்கே கொடுத்துரும் ஏஜுக்கு. இங்கே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கை அங்கே கொடுத்துருவோம். இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3 கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் நேம் ஜிசான் ஏஜ் 25. அப்போ வரிசை முறை மட்டும் மாறி இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அளபுருக்களின் வரிசை முறை மாறி உள்ளது. ஆனால் இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா, அதற்கு என்ன தேவைப்படுதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த பைத்தானில். சரி, அடுத்தது பார்ப்போம். அதாவது என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப் தகுந்த மாதிரி அந்த அளபுருக்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை இந்த பைத்தானில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தானமைவு செயலுறுப்புகள். செயலுறுப்புகள் ஏற்கனவே 2 முடிச்சாச்சு. இப்போ 3வது இது தானமைவு செயலுறுப்புனா, அப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. அப்போ டிஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா. பைத்தானில் செயற்கூறை அழைக்கும் பொழுது எந்த மதிப்பும் கொடுக்கப்படவில்லை எனில், எந்த ஒரு மதிப்புமே கொடுக்கல ஒரு செயற்கூறுக்குள்ள, அப்போ செயலுறுப்பானது தானாகவே ஒரு மதிப்பை எடுத்துக்கொள்ளும். இதுவே தானமைவு செயலுறுப்பு ஆகும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், டெஃப் பிரிண்ட் இன்ஃபோ, டெஃப் பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்றது அந்த செயற்கூறோட பேர். இதில் கொடுத்துருக்காங்க நேமு சேலரி, 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 அளபுருக்கள், வேரியபிள்ஸ் தான் அது, இருந்தாலும் அளபுருக்கள்ன்ற பேர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், அளபுருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அளபுரு அளபுரு 1 நேமு, அளபுரு 2 பார்த்திங்கன்னா சேலரி. ஸோ அப்போ 2 அளபுருக்கள் இருக்குது. ஸோ அடுத்து பிரிண்ட் நேம் பிரிண்ட் பண்ணுறாங்க. நேம் என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் ஸ்ட்ரிங்கில். அதாவது பிரிண்ட் சேலரின்றது சேலரியோட வேல்யூ அவங்க ஏற்கனவே அங்கே கொடுத்துட்டாங்க 3500ன்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 அளபுருக்களை உடைய ஒரு செயற்கூறாக தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எத்தனை அளபுருக்களுடைய செயற்கூறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அளபுருக்கள் இருக்குது, 1 2. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது 1 தான் கொடுத்துருக்கோம். இது C++ல இந்த டைப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு அளபுருக்கு நம்ம பேர் கொடுத்துட்டாலும் டிஃபால்ட்டாக ஒரு அளபுருக்கு ஏற்கனவே அவங்க ஒரு மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கப்படவில்லை எனில், இங்கே அளபுரு கமா கொடுத்து எந்த ஒரு வேல்யூம் கொடுக்கலன்னா, ஏற்கனவே அங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 3500 சேலரி அப்படின்ற ஆன்சரை நம்மளுக்கு எடுத்துக்கும். ஒரு வேளை இந்த மணி கமான் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம 1000 கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000ன்ற மதிப்பை இந்த சேலரிக்கு எடுத்துக்கும். இவ்வளோதான் விஷயம், ரொம்ப ஈஸியானது. அப்போ தானமைவு செயலுறுப்பு அப்படின்றப்ப
சேலரியை வந்து அச்சிடுறதுக்கு ஏற்கனவே அவங்க டிஃபால்ட்டாக அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுருக்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மதிப்பு இருத்து சேர்க்குறி ஈக்குவல் டு சிம்பிள் மூலிமா மதிப்பை இருத்திருக்கிறாங்க முன்கூட்டியே. ஸோ அந்த மதிப்பானது எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் டிஃபால்ட்டு தானமைவு செயலுறுப்பு. ஸோ இதுதான் இந்த இதுக்குரியது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியீடு பார்த்தீங்க அப்படின்னா நேமு மணி 3500 வந்திருக்கு. ஒரு வேளை மேற்கண்ட குறிமுறையில் அதாவது ப்ரோக்ராமில் இந்த பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்றது எனக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதை எனக்குள்ள காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிரிண்ட் இன்ஃபோ மணிக்கு பதிலாக ராம் 2000 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி அவுட்புட் வரும் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. அப்படி மாற்றும் பொழுது நேம் ராமு சேலரி 2000 வரும். அப்போ இந்த 3500 மதிப்பை எடுத்துக்காதாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம், அதற்கு ஒரு மதிப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மதிப்பை தான் எடுத்துக்கும், 2000ன்ற மதிப்பை தான் எடுத்துக்கும். அப்போ தானமைவு ஒரு மதிப்பு இருந்தாலும் அது நிராகரிக்கப்படும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே உள்ள குறிமுறையில் 2000 என்ற மதிப்பை சேலரி என்ற செயலுறுப்புக்கு அனுப்பினாலும் ஏற்கனவே உள்ள தானமைவு மதிப்பானது நிராகரிக்கப்படும். ரொம்ப எளிமையானது அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. அடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4வது டைப்பு மாறும் நீள செயலுறுப்புகள். அப்படின்னா என்னென்னு பாருங்கள். சில சமயங்களில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட செயலுறுப்புகளை விட அதிகமான செயலுறுப்புகளை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கும். அப்போ ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்க செயலுறுப்பை தவிர்த்து இப்போ 2 செயலுறுப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2க்கும் மேலே அதிகமான செயலுறுப்புகளை நம்ம அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலுறுப்புகள் உங்களுக்கு என்னென்னு தெரியும், மதிப்புகள். இந்த இங்கே மாறிக்கு நம்ம வழங்கக்கூடிய மதிப்பை தான் செயலுறுப்புன்னு சொல்கிறோம். சரி, மீண்டும் திரும்ப இதாக சொல்லிடுறாங்க. மாறினா என்னன்னு தெரிஞ்சுக்க, மாறின்றது வேரியபிள். வேரியபிள்னால் இங்கே நேமு சேலரி அப்படின்றது தான் வேரியபிள். அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பானது ராம் 2000. இதுதான் வந்து செயலுறுப்புகள். அப்போ மீண்டும் செயற்கூறினை மறுவரையை செய்வது கடினமான செயல். அதற்கு பதிலாக மாறும் நீள செயலுறுப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயற்கூறு வரையில் இது குறிப்பிடப்படுவதில்லை. மாறாக இந்த செயலுறுப்புகளை குறிப்பிடுவதற்கு ஸ்டார் குறியீடு பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும், நம்ம வந்து அது முகவரின்னு சொல்லுவோம். முகவரி சுற்றல் அல்லது மதிப்பு சுற்றல்னு சொல்லுவோம். இங்கே C++ல் வந்து மதிப்பு சுற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மதிப்பை வந்து குறிக்கிறதுக்கு ஸ்டாரும் முகவரியை குறிக்கிறதுக்கு ஆம்பர்சன் சிம்பிள் நம்ம இது வரைக்கும் முன்னாடி பயன்படுத்தியிருக்கிறோம். சரி, இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். டெஃப் அப்படின்றது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பயனர் வரிசை சேர்க்கூரை உருவாக்குவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் டெஃப். சம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். பிரிண்ட் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். சம் வேல்யூ வந்து 5, 10, 15, 20, 25 கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்துருந்தது எக்ஸு ஒய் இசட்டு 3 வேரியபிள்ஸ் தான் இங்கே பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, எக்ஸு ஒய் இசட்டு. அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னா 3 மதிப்பு மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 5 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், டைப் எரர் சம் ஃபங்க்ஷனில் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 5 வேர் கிவன். அப்போ எரர் வந்து நம்மளுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து 3 மாறிகளை மதிப்பை செயலுறுப்புகள் அனுப்பாமல் 5 செயலுறுப்புகள் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இது வந்து பிழை சுட்டும் செய்தி தரும். அப்போ மாறும் நீள செயலுறுப்பின் பொது வடிவம் டெஃப்பு ஃபங்க்ஷன் நேமு ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நம்பர்ஸ் எத்தனைன்னு தெரியாத பட்சத்துக்கு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஃப்பு பிரிண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்றது செயற்கூறோட பேராக இருக்குது. ஸ்டார் NOS அப்படின்றது அது ஒரு அளவு, அதாவது செயலுறுப்பாக இருக்குது. திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் என் இன் நம்பர்ஸ் NOSன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் என் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், நவ் இன்வோக்கிங் த பிரிண்ட் நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பிரிண்டிங் 2 வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் நம்பர்ஸ் வந்து 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார் கொடுத்தனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் 2 வேரியபிள்ஸ் அதாவது 2 அளவுருக்கள் கொடுத்தீங்கன்னா 2 அளவுருக்கள் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து நீங்கள் 3 அளவுருக்கள் கொடுத்தீங்கன்னா 3 அளவுருக்களும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டோம்னா, NOSன்னு கொடுத்துட்டோம்னா, இந்த செயற்கூறு அதாவது பிரிண்ட் நம்பர் செயற்கூறானது இந்த செயற்கூறில் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் அதாவது எத்தனை அளவுருக்களை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அளவுருக்களை வந்து மதிப்புகளை வந்து அனுப்பி வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து, அதாவது மாறும் நீள செயலுறுப்பின் பொது வடிவம். இது கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டில், அதாவது ஒரு இந்த எடுத்துக்காட்டோட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். மாறும் நீள செயலுறுப்பின் பொது வடிவத்தை
எடுத்துக்காட்டுடன் விவரின்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம இது வரைக்கும் கேட்கல, இதை நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு சொற்களற்ற மாறி செயல்கள், சிறப்பு சொல் மாறி செயல்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அது அப்புறம் பார்ப்போம். இதில் வந்து பெயர் இல்லாத செயற்கூறுகளை பற்றி முதல் அடுத்து பார்த்துருவோம். பெயர் இல்லாத செயற்கூறுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், லாம்டா செயற்கூறுகளை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன், பெயர் இல்லாத செயற்கூறு என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பைத்தானில் பெயர் இல்லாமல் வரையறுக்கப்படும் செயற்கூறுக்கு பெயர் இல்லாத செயற்கூறு என்று பேர். டெஃபினிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற சாதாரண செயற்கூறுகள் டெஃப் என்ற சிறப்பு சொல்லுடன் வரையறுக்கப்படுகிறது. பைத்தானில் பெயரில்லாத செயற்கூறுகள் லாம்டா சிறப்பு சொல்லுடன் வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ லாம்டா என்ற சிறப்பு சொல்லுடன் வரையறுக்கப்படுகிறது. எனவே பெயரில்லாத செயற்கூறுகளை லாம்டா செயற்கூறுகள் என்றும் அழைக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லாம்டாஸ் அல்லது பெயரில்லா செயற்கூறின் பயன்கள்னு கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. லாம்டா செயற்கூறு பெரும்பாலும் சிறிய மற்றும் ஒரு முறை பெயரில்லாத செயற்கூறை உருவாக்க பயன்படுகிறது. ஃபில்டர் ஃபங்க்ஷன், மேப் ஃபங்க்ஷன் மற்றும் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் போன்ற செயற்கூறுகளுடன் சேர்த்து லாம்டா செயற்கூறுகளை பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது பாருங்கள், ஃபில்டர் ஃபங்க்ஷன், மேப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஃபங்க்ஷன், மேப் ஃபங்க்ஷன் மற்றும் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் செயற்கூறுகள் இந்த புத்தகத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து பரீட்சையில் கேட்க மாட்டாங்க. அப்போ லாம்டா அல்லது பெயரில்லாத செயற்கூறின் பயன்கள் கேட்டாங்கன்னா அதை 2 மட்டும் எழுதுனா போதும். அதில் இருக்கக்கூடிய ஃபில்டர், மேப், ரெடியூஸ் ஃபங்க்ஷனை பற்றி இந்த புத்தகத்தில் இல்லை அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க. பெயரில்லாத செயற்கூறின் பொது வடிவம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயரில்லாத செயற்கூறின் பொது வடிவம் அப்படின்னா லாம்டா ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். இங்கே பாருங்கள், சம் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஆர்கியூமெண்ட் 1 ஆர்கியூமெண்ட் 2. அது ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஷன்னா என்ன அர்த்தம், ஏதாவது கூட்டல் கழித்தல் வேலையை செய்கிறது தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், அல்லது பெருக்கல் எது வேணால் செஞ்சுக்கலாம். அங்கே செஞ்சுருக்காங்க பாருங்கள், ஆர்கியூமெண்ட் 1 ப்ளஸ் ஆர்கியூமெண்ட் 2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, லாம்டா செயற்கூறு, அதாவது பெயர் இல்லாத செயற்கூறு. பிரிண்ட் த சம் இஸ் சம் ஆஃப் 30, 40 அப்படின்னா இந்த சம் இஸ் அது 2 வேல்யூவும் ஆட் பண்ணி சொல்லிடும். அதே போல் இந்த சம் இஸ் சம் ஆஃப் -30, 40 அப்படின்னா அது 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், +10 கிடைக்கும். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேற்கண்ட லாம்டா செயற்கூறு ஆர்கியூமெண்ட் 1 செயலுறுப்பை ஆர்கியூமெண்ட் 2 செயலுடன் கூட்டி விடையை சம் மாறியில் சேமிக்கும். அப்போ லாம்டா செயற்கூறை எப்படி பயன்படுத்தணுன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க, பொது வடிவம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஷினை 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். பெயரில்லாத செயற்கூறின் பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூற்று. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த ரிட்டன் கூற்றை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ரிட்டன் வெறுமனை எம்டியாக கொடுத்தோம்னா நன்னுன்ற ஒரு வரி அடுத்த லைனில் அவுட்புட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிண்ட் ஆகும்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே ரிட்டன் கூற்று செயற்கூற்றினை முடித்து வைக்கின்றதை போனதிலே படிச்சிருக்கோம். கண்டிப்பாக செயற்கூறை நிப்பாட்டி வச்சிடும். இல்லை ஏதாவது ஒரு மதிப்பை திருப்பி அனுப்புன்னு நினச்சோம்னா ரிட்டனில் வந்து நம்ம அந்த மதிப்பை வந்து திரும்பி நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வைக்கலாம், அதாவது பிரதிபலிக்க அவுட்புட்டில் காமிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டன் கூற்று செயற்கூறினை முடித்து வைத்து அழைப்பு கூற்றுக்கு மதிப்பை திருப்பி அனுப்பும். அழைப்பு கூற்றுனா அழைக்கும் ஃபங்க்ஷன், காலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அழைக்கும் செயற்கூறு, அதுக்கு மதிப்பை திருப்பி அனுப்புமா. பொதுவாக செயற்கூறின் நோக்கம் உள்ளீடை பெற்று ஏதேனும் ஒரு மதிப்பை திருப்பி அனுப்புவதாகும். ஒரு செயற்கூறு மதிப்பை அழைப்பு கூற்றுக்கு திருப்பி அனுப்ப தயாராக இருக்கும் பொழுது ரிட்டன் கூற்று பயன்படுத்தப்படுகிறது. எனவே இயக்க நேரத்தில் பல ரிட்டன் கூற்றுகள் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது என்ன செய்யும், ஒரே ஒரு ரிட்டன் கூற்று மட்டும்தான் செயல்படுத்தப்படும். இதை தான் கொடுத்துருக்காங்க 2வது பாயிண்டில். அப்போ நீங்கள் ரிட்டன் கூற்று நீங்கள் எத்தனை வேணால் ப்ரோக்ராமில் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எத்தனை கொடுத்தாலுமே ஆனால் ஒரே ஒரு ரிட்டன் கூற்று மட்டும்தான் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டாங்க. செயற்கூறில் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிட்டன் கூற்றுகள் இருந்தாலும் ஒரே ஒரு ரிட்டன் கூற்று மட்டுமே இயக்க நேரத்தில் இயக்கப்படும். இது தான் 3வது பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பாயிண்ட்ஸ் தான் எல்லாம், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்போ ரிட்டன் கூற்றோட பொது வடிவம் வேறு ஒன்றும் கிடையாது, ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கோவைகளின் பட்டியல்னா எக்ஸ்பிரஷன். நம்ம ரிட்டனில் வந்து ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்கலாம், ஏதாவது x + y, y + z ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், இல்லை x ரிட்டன் y இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ரிட்டன் 0, ரிட்டன் 1 எப்படி நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பானது திருப்பி மதிப்பானது கொடுக்கப்படும். ஒரு வேளை எந்த மதிப்புமே கொடுக்காம வெறும் ரிட்டன் மட்டும் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் நன் என்ற பொருளை திருப்பி அனுப்பும் போட்டிருக்காங்க, அது திருப்பி அனுப்பும். அவ்வளோதான் இந்த இதில் இருக்கக்கூடியது. இங்கே நீங்களே பாருங்கள், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஃப் யூஎஸ்ஆர் ஏபிஎஸ் _ABS அப்படின்றது தான் செயற்கூறோட பேர் ஆஃப் n அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க n இஸ் கிரேட்டர் than or equal to 0 பார்க்குறாங்க. அப்போ n-இன் மதிப்பானது கிரேட்டர் than or equal to 0 இருந்தால் கிரேட்டர் than or equal to 0, ஒருவேளை 5ன்னு வச்சுக்கோங்களேன், 5 இஸ் கிரேட்டர் than or equal to 0 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டன் n, அப்போ 5ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா -5ன்னு அவுட்புட் கிடைக்கும். அவ்வளோதான்.
இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இன்டிஜர் தான், இன்டிஜர் தரவினத்தை சேர்ந்தது. இன்புட் என்ட்ரி நம்பர் கேட்டிருக்காங்க. நான் என்ன கொடுத்தேன், 5ன்னு கொடுத்தேன். ஸோ அப்போ அந்த 5ன்ற மதிப்பானது இங்கே உள்ளே போகும். யாருக்கு போகும்னா ஆப்ஸ் ஆஃப் யூஎஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் ஏபிசிஎஸ்ன்னு இருக்குல்ல, ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு மதிப்பு வரும்னா 5ன்னு போகும். இங்கே அழைக்கும் சேர்க்கூறா இது இருக்கிறனால இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைக்கும் சேர்க்கூறானது என்ன செய்யும், இங்கே இருந்து காலாய் இந்த இடத்துல வந்து மதிப்பை கொண்டு போகும். அப்போ எக்ஸோட மதிப்பானது யாருக்கு போகும் அப்படின்னா எண்ணுக்கு போகும். அப்போ எண்ணோட மதிப்பு என்னென்ன ஆயிரும், 5. அப்போ 5 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கேக்குள்ளே பார்ப்போம். அந்த கண்டிஷனை ஓகேன்னு பார்த்துட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்றப்ப என்ன ஆகும்னா ரிட்டன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மதிப்பானது என்ன அவுட்புட் வரும், 5 என்ற மதிப்பு. இங்கே 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 25னா 25 ஆன்சர் வரும். -25ன்னு கொடுத்தோம்னா -25 நம்ம இன்புட்டே நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸோட மதிப்பு பாசிட்டிவாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். நெகட்டிவாக கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரிட்டன் மைனஸ் ஆஃப் என் கேட்டிருக்காங்க. ரிட்டன் மைனஸ் ஆஃப் என் திரும்ப ஒரு வாட்டி அதை எழுதி காமிக்கிற பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், முதல் என்னோட மதிப்பு 5ன்னு கொடுத்தேன். அப்போ அதாவது எக்ஸோட மதிப்பு 5ன்னு கொடுத்தேன். எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அது எண்ணுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ 5 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிட்டன் என் அப்படின்றப்ப நம்மளுக்கு 5 என்ற விடையை தரும் சொன்னேன். ஒருவேளை இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது -5ன்னு கொடுக்குறோம். -5 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் செக் பண்ணோம்னா இது தவறான விடை தரும். அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டன் -n கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம கொடுத்த மதிப்பானது -5. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, -5 அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ -× ப்ளஸ்ஸாக மாறிடும். -× +5 மாறிடும். அப்போயும் நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா மைனஸில் கொடுத்தாலும் பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இந்த நிரல் வெளியீடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானது இது. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறிகளின் வரையெல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாறிகளின் வரையெல்லையை பற்றி ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் போகும் நினைக்கிறேன் இது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.